உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். வார விடுமுறையை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் சுமார் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாண்டியன். கள தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கௌதமி. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி, திருவண்ணாமலை அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய ஸ்தலத்தில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமையான இன்று அதிகாலை 4:30 மணிக்கு அண்ணாமலையார் கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ராஜகோபுரம் மற்றும் அம்னியம்மன் கோபுரம் வழியாக கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு சாமி தரிசனம் செய்து திருமஞ்சன கோபுரம் மற்றும் தேகோபுரம் வழியாக கோவிலுக்குள் இருந்து வெளியே அனுப்புமாறு கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் பக்தர்களின் கூட்டம் அதிகளவு வருவதால் அடுத்தடுத்து வரிசை அமைத்து பக்தர்களை கோவிலுக்குள்ளே அனுமதித்து நீண்ட நேரம் காத்திருக்காமல் விரைவாக சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் எனவும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.